அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேங்க. நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். எல்லாரும் வளமுடன் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். பெரியவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய பதிவுல டிசம்பர் 24 புதன்கிழமை வளர்பிறை பஞ்சமி. இந்த பஞ்சமி அப்படிங்கிறது அமாவாசை அல்லது பௌர்ணமியை தொடர்ந்து 5வது திதி தாங்க இந்த பஞ்சமி அப்படின்னு சொல்கிறது. அமாவாசையை தொடர்ந்து வரும் பஞ்சமி வந்து வளர்பிறை பஞ்சமி, சுக்ல பட்சத்தில் வர்றது அது. அதே மாதிரி பௌர்ணமியை தொடர்ந்து வரும் தேய்பிரையில் வர்றது வந்து கிருஷ்ண பட்சத்தில் வர்றது அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்ச அப்படிங்கிறதுக்கு 5 என்பது பொருள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சுக்ல பஞ்சமி, கிருஷ்ண பஞ்சமி அப்படிங்கிறத தொடர்ந்து வசந்த பஞ்சமி, நாக பஞ்சமி, லக்ஷ்மி பஞ்சமி அப்படின்னு நிறைய இருக்குங்க. இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது நம்ம சரஸ்வதி தேவியை கொண்டாடும் நாள் அது. அதே போல் நாக பஞ்சமி அப்படிங்கிறது வந்து நாக தெய்வங்களை வந்து வழிபடுற நாள் அது. லக்ஷ்மி பஞ்சமி அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியை வழிபடுறதுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் சப்த மாதர்களில் ஒருவரான வராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்வது நம்மளோட வாழ்க்கையில் அத்தனை வளங்களையும் தருங்க. நம்மளோட தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றியை மட்டும் நமக்கு தரும் ஒரு உகந்த நாள் அது இந்த வளர்பிறை பஞ்சமி. இந்த வளர்பிறை பஞ்சமி திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 24, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு பிற்பகல் 1:11 PM முதல் டிசம்பர் 25 வியாழக்கிழமை 1:43 PM வரை இருக்குங்க. இந்த வளர்பிறை பஞ்சமி நாளில் நாம் வராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது சகல தடைகளும் நீங்கி தீய சக்திகள் எல்லாம் விலகி வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வராகி அம்மனை மனதார வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக எதிரிகள் அழிய வேண்டும், பயம் போக வேண்டும், மன உளைச்சல் தீர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வராகி அம்மன்கிட்ட வைக்கும் பொழுது வராகி அம்மா உங்களோட கோரிக்கையை ஏற்று அத்தனை தடைகளையும் நீக்கி உங்களுக்கு வளமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாங்க. அன்னைக்கு வராகி அம்மனுக்கு மாதுளம்பழம் வைத்து நம்ம வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. முடிஞ்சால் இந்த பஞ்சமி அன்னைக்கு வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, வராகி அம்மன் இருக்கும் ஆலயத்திற்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முடியாதவங்க வீட்டிலையே முக்கியமான ஒரு சிறிய வழிபாடை செய்யுங்க. இந்த கற்பூரவள்ளி இலையில தாங்க நம்ம அந்த வழிபாட்டை செய்ய போகிறோம். இந்த கற்பூரவள்ளி இலை அல்லது ஓமவல்லி இலை அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. 5 இலைகள் எடுத்துக்கோங்க. இந்த இலை எப்படி நமக்கு நோய்களை சரி செஞ்சு ஒரு நல்ல ஆற்றலை கொடுக்குதோ அதே போல் இந்த கற்பூரவள்ளி இலை வந்து இந்த வழிபாட்டுக்கு மிக உகந்ததுங்க. அது இந்த வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு, வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம இதில் செய்கிற அந்த வழிபாடு வந்து அனைத்து தடைகளையும் நீக்கி வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை எல்லாத்தையும் விலக்கி ஒரு நேர்மறையான ஆற்றல் நம்மளை தேடி வருங்க. அனைத்து நல்ல காரியங்களும் நமக்கு கைகூடி வரும். அந்த 5 கற்பூரவள்ளி இலையை ஒரு தட்டில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூடவே ஒரு 5 கிராம்பு எடுத்துக்குங்க. அந்த கிராம்பு வந்து முனையெல்லாம் நல்லா மொட்டோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க. இந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம இந்த 5 இலைகளில் செய்கிற வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க. நம்ம ஒரு இலையில் கூட ஏற்றலாம். இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம 5 இலைகளில் ஏற்றும் பொழுது நமக்கு அனைத்து நல்ல காரியங்களும் நடக்கும், அனைத்து தடைகளும் நீங்கும் நமக்கு. அடுத்ததாக ஒரு 5 துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்குங்க. சின்ன சின்னதாக எடுத்துக்குங்க. அதையும் அந்த இலை மேலேயே வச்சுருங்க. பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம செய்கிற இந்த வழிபாடு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. வராகி அம்மனோட அருளால் ஒரு நல்ல தைரியம் வரும், புத்திசாலித்தனம் கிடைக்கும், நேர்மறையான ஆற்றல் நம்மளை தேடி வரும். அதே மாதிரி இந்த கிராம்பு, பச்சை கற்பூரம், இந்த ஓமோலி எல்லாம் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது. அதனால் அவங்களோட அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நம்ம வந்து இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வரலாம். தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது இதுக்கு கணக்கெல்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு பஞ்சமிக்குமே நம்ம வந்து இதை செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் நம்மளை தேடி வரும், நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க. நம்ம குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு சுபிக்ஷமான நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். இதை வந்து நீங்கள் பூஜை அறையும் செய்யலாம், இல்லை ஹாலில் கூட உட்காந்து கீழே எல்லாரையும் கூட உட்கார வச்சு நீங்கள் இதை வந்து செய்யலாங்க. அந்த வழிபாட்டு முறையை செய்யலாம். இதுக்கு வந்து நேர காலம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த பஞ்சமி திதி இருக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த பஞ்சமி திதி முடியறதுக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுடுங்க.
சின்ன சின்ன கற்பூரமாக வச்சுக்கோங்க. அது எரிஞ்சு முடிஞ்சோடனே கூட அந்த கிராம்பு எரியறதுக்கு நீங்கள் கூட மறுபடியும் கூட கொஞ்சம் கற்பூரத்தை அது கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போது இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி விட்டுருங்க. அது பாட்டுக்கு எரியுங்க. அது எரிஞ்சு அந்த இலை வந்து அது உருகி வரும்பொழுது அந்த வாசம் வந்து வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட சக்தியையும் வெளியே அனுப்பிடுங்க. நல்ல ஒரு நேர்மறையான சக்தியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துரும். இதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஆற்றலும் வளமான வாழ்க்கையும் கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த பஞ்சமி திதியை பயன்படுத்திக்கோங்க. இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு செய்து அவங்களுக்கு பிடித்த மாதுளம்பழத்தை வைத்து நைவேத்தியம் செய்து நீங்கள் அன்றைய தினம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு மந்திரம், ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் வராகி தாயே நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் வராகி தாயே நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் வராகி தாயே நமக அப்படின்னு உங்களால் எத்தனை முறை முடியுமோ, 3 முறை, 5 முறை, 7 முறை, 3 முறை, உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. நம்பிக்கையோட எந்த ஒரு வழிபாடையும் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலன் இருக்குங்க. பலன் வந்து உடனே கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்த்து நம்ம எதையும் நம்ம வந்து பாதியில் விட்டுறக்கூடாது. அதனால் தொடர்ந்து இந்த பஞ்சமி வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி 5 இலை தான் இல்லைங்க, ஒரு இலை கிடச்சா கூட அந்த இலையில வச்சு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வராகி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. அதே போல் உங்கள் கஷ்டங்கள் என்னவோ அதை அந்த அம்மாட்ட சொல்லுங்கள், வராகி அம்மாட்ட நீங்கள் சொல்லுங்கள். அத்தனை வேண்டுதல்களும் வராகி அம்மன் அருளால் கூடிய விரைவில் நிறைவேறும். உங்களோட முக்கியமான வேண்டுதல் என்னவோ அதை அந்த நேரத்துக்கிட்ட அம்மா முன்னாடி வைங்க. என் மகனுக்கு திருமணம் கைகூடி வரணும், எனக்கு தலைவலி போகணும், எனக்கு வயிற்று வலி போகணும், நான் வீடு கட்டணும், என்னோட கடன் தீர்ந்து போகணும் அம்மா, எனக்கு கை கால் சரியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. இதுக்கு வந்து யார் செய்யணும் அப்படிலாம் கணக்கெல்லாம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம். முடிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் வராகி தாயே அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுங்க. இந்த வராகி அம்மன் அருளால் உங்களுடைய அனைத்து தடைகளும் விலகி நீங்கள் வைத்த அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி வைப்பால் இந்த வராகி அம்மன். நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்க. நம்பிக்கையாக ஒரு செயலை நம்ம செய்யும் பொழுது அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதனால் நம்பிக்கையோடு இந்த வேண்டுதலையும் இந்த வழிபாட்டு முறையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. வராகி தாய் உங்களுக்கு வந்து அனைத்து வளங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பாள். வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் உங்களை தேடி வரும். முடிந்தவர்கள் அன்றைய தினம் கண்டிப்பாக ஆலயத்திற்கு சென்று வராகி அம்மனை வழிபாடு செய்து உங்களால் ஏதாவது தானம் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க. ஏதோ கொஞ்சமாக ஒரு கொண்டக்கல்லையோ ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு பொங்கலோ பொங்கி எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்சவங்க சொல்கிறேன், அதை வந்து அங்கே உள்ள பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. இதனால் ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.